வரேன் திரு ஒரு முக்கியமான அம்சம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ வழக்கு விசாரணை சிபிஐக்கு போயிருக்கு. விசாரணை நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திப்புகள் ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து விசாரணை தாக்கத்தை உண்டாக்குமா? அதை எப்படி லீகலாக எப்படி பார்க்கணும்? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதுனால இந்த கேள்வி முன்வைக்கிறேன். சட்ட சிக்கல் இருக்குங்க. சில வழக்கறிஞர்களும் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது எது எப்படி இருந்தாலும் விஜய் போனதுனால ஏற்பட்ட ஜன நெரிசல் அப்படி தானே? அப்படின்னா இயல்பான ஃபர்ஸ்ட் விட்னஸ் யாராக இருப்பானா விஜய் பேர் எஃப்ஐஆரில் வேண்டியதில்லை. ஆனால் நாளைக்கு வந்து நம்ம விசாரணைன்னு போகும்போது இல்லை கோர்ட்டுக்கு மேட்டரை சார்ஜ் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக விஜய் அவரோட வண்டியை ஓட்டினவங்க அந்த வண்டியில் இருக்கிற வீடியோ ஆதாரங்கள் இது எல்லாமே சாட்சிகளாகவும் சான்றாவணங்களாகவும் இருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக கூப்பிட்டு பேசும்போது அது டேம்பரிங் வித் விட்னஸ் மாதிரி ஆயிரும். அது ஒரு ரியல் சிக்கல். எதிர்த்தரப்பு மேலே உண்மையிலே குற்றம் இருக்கிறதாவே நான் எடுத்துக்கிறேன். போலீஸ் தப்பு பண்ணிருச்சுங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஆனால் நாளைக்கு கோர்ட்டில் நீங்கள் நிரூபிக்கும் போது இதே விட்னஸ் வந்து ஆமாங்க போலீஸ் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணலை, அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு போலீஸ் ஹெல்ப்பே பண்ணல, நாங்கள் ஹெல்ப்னு கத்துறோம், பக்கத்தில் தாங்க ஒரு போலீஸ்காரர் நின்னாரு, அவர் பேர் கூட சச்சன் சச்சு, ஆனால் அவர் எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணலன்னு சொன்னால் அவர் இன்ட்ரெஸ்டட் விட்னஸாக மாறிடுவார். காரணம் அவர் விஜய் நேரடியாக போய் பார்த்துருக்கிறாரு, பண உதவி பெற்றிருக்கிறாரு. இது எல்லாமே காரணமாக சொல்லப்படும். இல்லை பிராக்டிகலாக இதில் சட்ட சிக்கல் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவரா இழப்பை சந்தித்தவர்களை சந்தித்து அல்லது அவர்களுக்கான நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே? அது இப்போ ஏன்னா அரசாங்கங்களும் நிவாரணம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு, மத்திய அரசு கொடுத்துருக்கு, கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி பார்க்கப்படும்? இல்லை இதில் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நம்ம வந்து காவல்துறையை தான் நேரடியாக குற்றம் சாட்ட முடியும். ஓகே, அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதுல காவல்துறை தவறாக செஞ்சுட்டாங்க, காவல்துறை சரியாக செய்யலை அப்படின்னு. ஆனால் விஜய் தரப்பு ஒரு தரப்பாயிருதுல, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி ஆயிடுறாருல. இப்போ இதே விஜய் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடந்து கொண்டாருங்கிறத ஒரு பட்டியல் போடுவாங்க. இப்போ உதாரணமாக ஸ்டெர்லைட் விவகாரம், அவர் வந்து அதுலேயே நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க, எல்லா குடும்பத்துக்கும் அவர் போய் ஏதோ நிவாரணம் கொடுத்துருக்கிறாரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனால் இவரே போய் நேரடியாக பார்த்து சொன்னார் இரவு நேரத்தில். யாருக்குமே தெரியாது, மறுநாள் தான் தெரிஞ்சது நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அவர் அப்போ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி கிடையாது. ஸ்டெர்லைட்ல வந்து ஒரு தரப்பு வேற, இன்னொரு தரப்பு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமா, இவர் தானே போனாரு நேரடியா. அதுல இதே மாதிரி இவர் நேரடியா போயிருக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கதா எனக்கு தெரியல. அதாவது இதுல வந்து நான் சூர்யா சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவர் வந்து வேளச்சேரியோட எதிர்கால எம்எல்ஏ, அவருக்கு வந்து எந்த வாக்கு வங்கியும் பகிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது வேற மாதிரியான அரசியல். முஸ்தபா சொல்றதையும் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அவர் வந்து தாவேக ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் இருக்காரு. ஆனா ஜீவா சொல்றதும் ஃபர்கானா சொல்றதுலயும் தான் ரியல் பாலிடிக்ஸ் இருக்கு. என்ன பாலிடிக்ஸ்னா, பாலிடிக்ஸுக்கு ஒரு மொராலிட்டி இருக்குங்க. மொராலிட்டினா அது ஒரு எதிர்பார்ப்பு, மரபு, செட், ஒரு ஏற்கனவே போடப்பட்ட பல்வேறு கண்டிஷன்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, நம்மகிட்டே இருக்கு. நம்மளும் வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. எவ்வளவுதான் நீங்க வேண்டியவரா இருந்தாலும், ஆமாங்க உங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சு, உடனே போன் பண்ணி விசாரிப்போம், அதெல்லாம் சரிதான். ஆனா நேரில் அழைத்து தான் நான் ஆறுதல் சொல்லுவேன், அதற்கான காரணங்கள் இதெல்லாம், எனக்கு பாதுகாப்பு இல்லை, அங்க போக முடியாது அப்படின்னு சொன்னா ஃபர்கானா கேட்கிற அதே கேள்விதான். அப்போ இந்த 40 பேரே உங்களால பார்க்க முடியலன்னா நீங்க எப்படி இந்த மாநிலத்தை ஆள போறீங்க? இந்த கேள்வி இயல்பாக எல்லாருக்கும் எழும். முதல்ல விஜய்க்கு இருந்த ஆதரவு வட்டம் இப்போ குறைஞ்சிருக்குங்கிறதா உண்மை. என்ன காரணம்னா, முதல்ல வந்து அவரோட ரசிகர்கள், ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. அவங்க எல்லாம் அவங்க பேரண்ட்ஸை கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க விஜய்க்கு தாங்க ஓட்டு போடணும்னு. அவங்களும் கொஞ்சம் ஈல்டாக இருந்தாங்க, 35 இயர்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து மாற்றி யோசிக்கிறாங்க, என்னங்க இப்பவுமே இப்படி இருக்கு, நாளைக்கு என்ன ஆகும்? அப்போ இப்போ வந்து அவர் திருப்பி அவரோட ஃபேன் ஃபாலோவிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் நிற்கிறாரு. இந்த சம்பவத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாததன் காரணமாக அவரது செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்னு பாக்குறீங்களா இப்போ இந்த இடத்துல? இன்னும் இப்ப அவர் முஸ்தபா என்ன சொல்றாருன்னா, இந்த குடும்பங்கள்ல ஒருத்தர் கூட இதுல முரண்படல, அத்தனை பேரும் வந்து அவரை பார்த்து அந்த நிறைவோட தானே போறாங்க அப்படிங்கிறாரு. மன நிறைவோட அவங்க போன, மன நிறைவுன்னு கூட சொல்ல முடியாது, அதாவது அவரை பார்க்கணும், பார்த்துட்டு போனோம், அதுல எந்த முரணையும் அவங்க வெளிப்படுத்தல, அவரோட எந்த இடத்துலயும் முரண்படல, அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். இல்லை இனிமேல் நாளைக்கு கழிச்சு அவங்களை போய் விசாரிக்கும் போது தான் முரண் நமக்கு தெரியும். இது வரைக்கும் அவங்கள வந்து அப்படியே வந்து அவங்க ஏற்பாடு செய்த வாகனங்கள்ல அவங்க பாதுகாப்போட கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பிறகு ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைகளை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வகையில் பார்த்தாங்க, ஒரு முதலமைச்சர், ஒரு பிரைம் மினிஸ்டர், அவங்க வந்து சம்பவ இடத்துக்கு போகாட்டாலும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி போறதுக்கு அமைச்சர்கள் இருப்பாங்க.
இப்போ பிஎம் போக முடியல, உடனே யாரோ ஒருத்தங்க எஃப்எம் போவாங்க, இல்லை ஹெச்எம் போவார். முதலமைச்சர் போக முடியல, வேற யாராவது போவாங்க. இங்க அப்படி இல்லைங்க. இங்க வந்து ஒரு கட்சி, அந்த கட்சி விஜயை சுற்றி தான் இயங்குது. என்னதான் சொன்னாலும் முஸ்தபா போய் அங்க ஆறுதல் சொல்ல முடியாது, எவ்வளவுதான் நல்ல உள்ளத்தோட போனாலும். இல்ல வந்து புஷி ஆனந்த் போய் ஆறுதல் சொல்ல முடியாது. விஜய் தான் போகணும். அதான் அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சியின் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அப்படிங்கும்போது இயல்பான எதிர்பார்ப்பே விஜய் போகணும் என்பதுதான் இயல்பான எதிர்பார்ப்பாக இருக்கும். இயல்பான ஏமாற்றம் அவர் போகல, போகாமலே வந்து சென்னைக்கு எல்லாரையும் வரவழைச்சாரு. இதுல வந்து இயல்பான ஒரு ஏமாற்றம் வரும். அடுத்த கட்டமாக இது எப்படியாக போகும், நான் எப்படி இதை பார்க்கிறேன்னா, விஜய் வந்து இனிமேல் வந்து அவரோட டூர் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாரு. ப்ராபலி 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ 3 வாரத்திலேயோ அவர் ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கும் போது எஸ்ஓபியை காரணமாக சொல்லி பழைய மாதிரி இந்த ரோட் ஷோ போட முடியாது. ரியல் பலம் இப்போ நமக்கு தெரிய வரும். என்னன்னா அவர் ஊரை விட்டு தாண்டி ஒரு இடத்துல வந்து கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம் போக போறாங்க, அவங்களோட எழுச்சி என்ன, இதை வைத்து நம்ம யூகிக்க முடியும். இப்ப இதை மாதிரியான கரூர் மாதிரியான ஒரு தன்னிச்சையாக திரள்கிற கூட்டம், இப்ப நீங்க அவருக்கு ஆதரவு தளம் குறையுதுன்னு சொல்றீங்க சார். ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வெளிப்படையாக அவரை அழைக்கிறாங்களே, அழைப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து திமுக வீழ்த்தினா எங்களோட இணையணுன்றாங்க. 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ராஜேந்திர பாலாஜி கூட அந்த கருத்தை முன் வச்சார். அதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் முன்வைக்கிறாரு. அப்போ அவங்க கணிப்பில் அவருக்கு இந்த ஆதரவு தளம் இருக்குது அப்படிங்கிறதுனால எதிர்பார்க்குறாங்களா, இல்லை அவங்க பலவீனத்தை அது காமிக்குதுன்னு பார்க்குறீங்களா? பலவீனத்தை காட்டுதுன்னு சொல்றதை விட விஜய் கிட்ட ஒரு 10% ஓட்டு வங்கி இருக்குன்னு எல்லாரும் கால்குலேட் பண்றது தான். அது தவறுன்னு சொல்ல முடியாதுங்களே. என்கிட்ட வந்து ஒரு 20% 25% ஓட்டு வங்கி நான் வச்சிருக்கிறேன். விஜயோட ஓட்டு வங்கி வந்தா உதவும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சூர்யா பேசுறதை வச்சு பார்க்கும்போது பிஜேபியே கூட கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். ஆமா, ஏன்னா ரொம்ப கரெக்டா துல்லியமா அவர் பேசுறாரு. இதற்கு முன்பு வந்து அவர் இப்படி பேசியிருக்க மாட்டாரு. அவரோட எம்எல்ஏ கேண்டிடேட்டா பேசுறாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இதற்கு முன்பு இப்படி பேசியிருக்க மாட்டார். அதாவது கரூருக்கு முன்பு இப்படி பேசியிருக்க மாட்டார். இப்போது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு மனமாறுதல் இருக்கு. சரி, இப்பவுமே இப்படி இருக்க, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, சிபிஐயோட எஃப்ஐஆர் என்பது மீண்டும் அந்த பேசிக் எஃப்ஐஆர் தான். எஃப்ஐஆர் நம்ம மாற்றவே முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. ஆமா, புதிதாக எஃப்ஐஆர் ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் பண்ணப்படும். ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் விசாரிக்க முடியும். ஆமா, இனிமேல் ஒரு சப்ளிமெண்டரி போடலாம், இல்ல ஒரு அடிஷனல் போடலாம். ஆனா வித் பெர்மிஷன் ஆஃப் த சூப்பர்வைசிங் கமிட்டி அண்ட் கன்சர்ன்ட் அப்ரோப்ரியேட் கோர்ட், சிபிஐ கோர்ட். அப்ப திருப்பி விசாரணை வளையம் என்பதே வந்து இவங்களுக்குள்ளதான் இருக்கும். அது புஷி ஆனந்துக்குள்ள அல்லது வந்து மதியழகன் இவங்களுக்குள்ளதான் இருக்கு. யாரு ஆர்கனைசரோ அவங்களை நோக்கி தான் இந்த சுட்டுவிரல் நீளுது. இதோட சிக்கல் அதுதான். கண்டிப்பா மத்திய அரசு அதை உணர்ந்திருக்கும். ஓகே, பேசலாம் திரு ஃபரானா. இந்த நான் அதுக்கு முன்னாடி சூர்யாட்ட பேசுறேன். சூர்யா, இந்த விஷயத்துல வந்து அரசியலா எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆதரவு தளம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு, அதெல்லாம் கணக்கில் பார்க்கப்படுதா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதற்கப்புறமா ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் உடனடியாக போனது. நான் இதே மாதிரி பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். அந்த 2 நாட்களில் அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தரை கூட அந்த இடத்துல பார்க்கவே முடியல. அதாவது அந்த பொறுப்பாளர்கள் பயந்துட்டாங்கன்றது ஒன்று. 2வது 16ஆம் நாள் காரியம் வரைக்குமே போன மாதிரி தெரியல. நீங்க இருந்தா சரி இருந்தா இல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, கட்சியினர் போய் பார்த்தாங்களா? இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிப்படையாக போய் ஏதேனும் உதவி செய்வது, அது அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, இந்த மாதிரி எந்த விஷயத்துமே நம்ம பார்க்கலாம். அந்த 2-3 நாட்கள் நடந்தது ஒரே ஒரு தொண்டரை கூட பார்க்கவில்லை. அப்போ இவங்க வந்து புதுசா அரசியலுக்கு வந்ததுனால இதை பார்த்து பயந்துட்டாங்களா, இல்ல வந்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் ஒரு ரீசனா எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம். பட் அப்படி இருந்திருக்க தேவையில்லைன்னு சொல்றேன். அவர்களும் களத்துல வந்து உதவி இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். எதுவுமே பண்ணாம ஒரு 20-25 நாட்கள் இவர்கள் வந்து அது இடத்துலயே இல்லாம இருந்தது வந்து நிச்சயமா நம்ம மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற இதே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவங்க இருக்காங்கன்னு மக்கள் நினச்சாங்கன்னா இன்னும் சில காலகட்டம் தேவைப்படுது. உடனடி